நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்மள பல பேருக்கும் இருக்கும் ஒரு பெரிய குழப்பம் மற்றும் தலைவலி கூட சொல்லலாம். இந்த கூட்டுப்பட்டா பிரச்சனை தாங்க. பட்டால நம்ம பேரோட சேர்த்து வேற சில பெயர்களையும் இருந்தா எதிர்காலத்துல எவ்வளவு சிக்கல் ஏற்படும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியும். இதையெல்லாம் சரி செய்து கூட்டுப்பட்டாவை உங்களுடைய பேருக்கு தனிப்பட்டாவாக எப்படி மாற்றுவது? இதற்கான சரியான அரசாங்க வழிமுறைகள் என்னென்ன? வாங்க இந்த வீடியோவில் ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ளலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாக மாற்றுவதற்கு நிலத்தை அளந்து பிரிக்கும் உட்பிரிவு மாற்றுதல், அதாவது பட்டா டிரான்ஸ்ஃபர் வித் சப்டிவிஷன் முறைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். எப்போவுமே நார்மலாக பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது வேற, ஒரு சப்டிவிஷன் அப்படின்னு பண்ணும்போது உங்களுடைய லேண்டை அவங்க சர்வேயர் வந்து அளந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் அவங்க வந்துட்டு சப்டிவிஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு பட்டா கொடுக்கணும். இது அவங்களுக்கு உண்மையாக அது கொஞ்சம் பெரிய வேலை தான், இல்லை நம்ம சொல்ல முடியாது. முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இந்த சப்டிவிஷன் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை முக்கியமான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக பிரிக்க வாய்மொழி ஒப்பந்தங்கள், அதாவது ஓரல் கம்யூனிகேஷன் வருவாய்த்துறையால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஓகேங்களா? நிலத்தில் உங்களுக்கான பங்கை தெளிவாக காட்டும் பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினை பத்திரம் அல்லது செட்டில்மெண்ட் பத்திரம் கட்டாயம் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய லேண்ட் இருக்கும், அது அப்பாவுக்கு பட்டா இருக்கும், அவங்க வந்து பசங்களுடைய பேரெல்லாம் அந்த பட்டாவில் சேர்த்துருப்பாங்க, அது கூட்டு பட்டாவாக இருக்கும். ஆனால் எழுத்துக்கு முறையில் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த லேண்டை வந்து ப்ராப்பராக பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஒன்றுக்கு வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓரல் கம்யூனிகேஷன் வாய்மொழி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம். திடீர்னு அந்த மனுஷன் இறந்து போயிட்டார் அப்படின்னா பசங்க ஒருத்தருக்கு அடித்து அந்த பங்குக்காக அவ்வளோ சண்டை போட்டுக்குவோம். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய லேண்ட் அதில் வந்து 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒருத்தர் உங்களுடைய லேண்டை தனிப்பட்டாவை ஆக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வாய்மொழி உத்தரவு இருந்துச்சுன்னா அது செல்லுபடியாகாது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய லேண்ட் எதுவோ அதை வந்து ப்ராப்பராக எழுதி பத்திரமா வந்து மாற்றி வச்சுருந்துருக்கணும். நம்ம பட்டா அப்ளை பண்ணுற, அதாவது கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவை அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கு முதல்ல நமக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்றது பார்ப்போம். பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் அசல் நகல், அதாவது பார்ட்டிஷன் டீடாக இருக்கலாம், சேல் டீடாக இருக்கலாம், இல்லைனா உயிலாக இருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கான டாக்குமெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் தற்போது உள்ள கூட்டுப்பட்டா மற்றும் சிட்டா உங்கள் லேண்டில் நீங்கள் வந்து இருக்கோம் இல்லையா, ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுவும் பத்திரப்பதிவு செஞ்ச நாள்லேருந்து, அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு செஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்டேட்டடு ஈஸி நீங்கள் எடுத்துருக்கணும். இன்னும் யார் நீங்கள் பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு. இந்த நிலவரி அப்படின்னு சொல்லல, சொத்து வரி சொல்கிறோம் இல்லையா, அந்த சொத்து வரி நம்ம கட்டும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து February Marchல் கட்டியிருந்தாலும் திரும்ப நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஏப்ரலில் கட்ட வேண்டியது, ஏன்னா அது அடுத்த ஃபினான்ஷியல் இயர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ தான் கட்டினேன் நீங்கள் சொல்ல முடியாது, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விண்ணப்பிக்கும் முறை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லணும். இது வந்து பொதுவாக என்ன பிரச்சனைனா, இ-சேவை மையம் தான் நம்ம போகணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்த நடைமுறையில் நம்ம சப்டிவிஷன் பண்ணி புதுசாக நம்ம வந்து லேண்டுக்கு தனிப்பட்டா வாங்குகிறோம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ரெகனைஸ்டு ஆர்கனைசேஷன், அதாவது முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளையும் வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாக இந்த இ-சேவை மையம் வந்து ரன் பண்ணுறாங்க. அந்த இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அங்கே போய் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒவ்வொரு மாதமே மாவட்ட ஆட்சியர் வந்து ரிவ்யூ வைப்பாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு சப்டிவிஷன் ஆகி பட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இ-சேவை மையம் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை நான் என்னுடைய மொபைல்லேருந்து நான் என்னுடைய இதுலேருந்து அப்ளை பண்ணுவேன்னா நீங்கள் சர்வீஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் மேபி சில நேரங்களில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இ-சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது மேண்டேட்ரி கிடையாது, நீங்களே டைரெக்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்ப பதிவு பொறுத்தளவுக்கு இ-சேவை மையத்தில் வந்து உட்பிரிவு பட்டா மாறுதல், அது அவங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். அதில் அந்த செக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய பட்டாவை அப்ளை பண்ணணும். சரிங்களா? சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது அதோடைய நேமு. அது நீங்கள் உள்ளே போய் அந்த லாகின் பண்ணி அங்கே நீங்கள் வந்து ஒவ்வொரு டேட்டா அப்டேட் பண்ணும்போது அந்த செக்ஷனில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். கட்டணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பேசிக்காக வந்து இ-சேவை மையத்துக்குன்னு ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க, இல்லை விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனால் சப்டிவிஷனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட லேண்டோடைய அளவை பொறுத்து அது மாறுபடும். அது வந்து எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ நீங்கள் உங்களுடைய லேண்டை பொறுத்து அது ஒரு காஸ்ட்
காஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்டிவிஷன் பண்ணி பட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? முக்கியமாக அந்த ரசீதை பெறவும் இது வந்து அக்னாலஜ்மெண்ட்டு. இந்த அக்னாலஜ்மெண்ட்டு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் மேலே உங்களுக்கு ப்ராப்பராக வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கட்டணத்தை நீங்கள் பே பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். இது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து பட்டா அப்ளை பண்ணிட்டீங்க, 30 days ஆச்சு, 45 days ஆச்சு, 90 days ஆகிடுச்சு. 90 days வரைக்கும் நீங்கள் காத்திருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பட்டா வரல அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடியும் வந்து கட்டாயம் தேவை. அதனால் இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன நடைமுறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம். ஓகேங்களா? இப்போ வந்து சர்வேயர் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆய்வு பண்ணணும் உங்களுடைய லேண்டை வந்து. அதெல்லாம் அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பணம் கட்டியிருந்தீங்கன்னா அந்த வேலையை அவர் செய்ய வேண்டிய அவருடைய கடமை இருக்குது. அவர் என்ன பண்ணார்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அவருக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த லேண்ட் வந்து சப்டிவிஷனுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு டேட்டை அறிவிப்பார். இந்த டேட்டில் நான் வரேன், நிலத்தை நேரில் வந்து நான் அளக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க டேட்டு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவர் வந்து உங்களுடைய லேண்டை வந்து அளக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சர்வேயர் வந்து ஜகா தான் வாங்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு உங்ககிட்ட காசு வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக பல முறைகளில் வந்து அவங்கள முயற்சி பண்ணுவாங்க. இப்படியா அப்படியா அப்படியா அப்படின்லாம் ட்ரை பண்ணுவாங்க. உங்ககிட்ட டைரெக்டாக பிரைபு கேட்டாங்க அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் லஞ்ச ஒழிப்பு துறைக்கிட்ட மாட்டி கொடுங்க. ஏன் அப்படின்னா உங்கள் சர்வேயர் உங்கள் லேண்டுக்கு வந்து பார்க்க வராருல, அதுக்கு அவருக்கு டிஏ கிடைக்கும், டிஏவும் கிடைக்கும், டிஏவும் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறாரு. அது எத்தனை வாட்டி வந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி அலவன்சஸ் எல்லாம் இருக்குது. இது போக அவர் சம்பளமும் வாங்குறாரு. அதுக்கு போக நம்மக்கிட்ட கிம்பளமும் அவர் எதிர்பார்த்தாருன்னா நம்ம வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கிட்ட மாட்டி விடுறது தப்பே கிடையாது. அடுத்தது வந்து எல்லையை நிர்ணயம், அதாவது சப்டிவிஷன் பண்ணும்போது உங்களுடைய பவுண்டரிஸ் என்ன அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த பத்திரத்தில் நீங்கள் கொடுத்து அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எல்லைக்கெல்லாம் போடுவாங்க. உங்கள் பத்திரத்தில் உள்ளபடி உங்களுடைய நிலத்தை அளந்து தனி எல்லையை நிர்ணயித்து செய்து உட்பிரிவு வரைபடம், அதாவது சப்டிவிஷன் அந்த லேண்ட் இருக்குது, அந்த சப்டிவிஷனை வந்து அவர் வந்து பண்ணி அவர் வந்து அந்த ஸ்கெட்ச் எஃப்எம்பி ஸ்கெட்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து தயார் பண்ணுவாப்புல. ஓகேங்களா? அதிகாரிகளின் ஒப்புதல். இவர் வந்து சர்வே பண்ணின அந்த லேண்டை அறிக்கையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விஏஓக்கிட்டையும் இல்லைன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்டையும் வந்து கொடுத்து சரிபார்க்கறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து வெரிஃபை பண்ணி ஓகே ஆமாம் இவங்க கொடுத்ததெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா தான் தனிப்பட்டா வழங்குதல். அதை பேஸ் பண்ணி, அதாவது சர்வேயர் வந்து லேண்டை மெஷர்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுவார், விஏஓக்கிட்டையோ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்டையோ வந்து கொடுப்பாங்க, சரியாக இருக்கான்னு பாருங்கள். அவங்க வெரிஃபை பண்ணி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க தனிப்பட்டா வழங்குறதுக்கு. ஃபைனலாக வந்து மண்டல துணை வட்டாட்சியர் ஒரு ஒப்புதல் அளித்த உடனே உங்களுக்கு வந்து பழைய சர்வே எண்ணுக்கு பதிலாக புதிய உட்பிரிவு எண், அதாவது உங்கள் பழைய சர்வே எண் வந்து 100ன்னு வச்சுக்கோங்களா, அப்போ 100/1A 1B 1 2 வாட் எவர் மேபி ஒரு வந்து உங்களுக்கு வந்து பட்டா அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா ஆன்லைனில் எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து தனிப்பட்டா இருக்குது, அதில் உங்கள் பேர் மட்டுமே இருக்கும், வேறு யார் பேரும் இருக்காது. பட் அவ்வளோ ஈஸியாக வாங்கிட முடியாது, அதுவும் நான் சொல்லிடுறேன். இதற்கு பிறகு நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய தனிப்பட்டா டவுன்லோடு செய்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா 30லேருந்து 45 நாட்களுக்குள்ளே நடக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 90 days ஆனால் கூட நடக்காது. ஒருவேளை உங்களுடைய வேலைகள் வந்து 90 daysக்குள்ளே நடக்கலை அப்படின்னா அப்போ தாசில்தார் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் போடணும், உங்களுடைய பணிகள் வந்து இந்த காரணங்களுக்காக கொஞ்சம் தொய்வாயிடுச்சு, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நாளைக்குள்ளே வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃபீஸர்கிட்டேருந்து இந்த லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டா வந்து உங்களுக்கு அந்த டைம்குள்ளே வரல அப்படின்னா மேல்முறையீடு செய்வது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் பட்டா வரல அப்படின்னா நேராக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ வரலையோ, காசு கொடுத்தா தான் வருவாங்களோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இல்லை, நம்ம அடுத்தது அஃபீஷியலாக என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.